பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இது யார் சொல்கிறார்? தேவன் தாமே சொல்லுகிறார். அங்கே தீர்க்கன் அந்த இடத்துல தேவன் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, அந்த மந்தைகளை நீங்கள் பூர்வ நாட்களை மேய்ச்சது போலவே நீங்கள் மேய்த்து கொண்டு வாங்கப்பான்னு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். எகிப்து தேசத்துலேருந்து எப்படி புறப்பட்ட நாளில் அந்த அடிமைத்தனத்துலேருந்து அப்பான்னு நோக்கி கூப்பிட்டு தேவன்கிட்ட அபயமிட்டு மனம் திரும்பரிச்சு தேவன் பக்கம் திரும்பரிச்சு தேவன் என்ன செய்கிறாரு? அதிசயங்களை காண பண்ணுகிறார் இல்லையா? எகிப்தியரை 10 வாதைகளால் அடித்து கொள்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா விதத்திலும் தப்புவித்த அடிமைத்தனத்திலேருந்து அந்த 400 வருஷ அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை காண பண்ணின தேவன் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நீங்க எந்த அடிமைத்தனத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் இன்னைக்கு அப்பா கிட்ட திரும்பரிச்சு தேவன் கிட்ட திரும்புகிற அந்த நாளில் அதே வார்த்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது நாளில் ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண வச்சது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களை காண வைப்பார். ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எகிப்து நாளில் ஆண்டவர் அங்கேருந்து புறப்பட்ட நாளில் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண வைத்தது போல இப்பொழுதும் பாவம் சாபங்கிற அடிமைத்தனத்தில் இச்சைங்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே அதை எல்லாம் விட்டு உம்மை பக்கம் திரும்பி அவர்கள் புறப்படும் போது ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண வைக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மனம் திரும்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தருவீராக. அந்த எகிப்தின் அடிமைத்தன சாபத்திலிருந்து பாபத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால அவர்கள் மனம் திரும்பி தேவனே உம்மை நோக்கி புறப்பட்டு வரும்பொழுது அதிசயங்களை நீர் காண வைப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.